தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும், காதலை எப்படி போய் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கெல்லாம் காதல் அமையுமா, நாங்க நாங்க லவ் பண்ணுவோமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் காதல் அமையுமா? கண்டிப்பா அமையும்மா. அதாவது மிதுனத்துக்கு எப்பயுமே காதல் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, மிதுனம் எப்பயுமே வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, புத்திசாலியா இருக்கணும் பொம்பள பிள்ளை. இப்போ ஒரு மிதுன ராசி பையன் இருக்கான் இது அப்படின்னு எப்படி வச்சுக்கோங்க. இருக்கு தெரியுமா? ஆ, புத்திசாலியா இருந்தா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னா அப்படிதான். எப்படி லவ் பண்றது? அப்படிதாம்மா. அதனாலதான் உங்களுக்கு அமைய மாட்டேங்குது. இல்லம்மா, ஆக்சுவலி மிதுனத்துக்கு புத்திசாலி மட்டும் இல்ல. புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். ஆனா இனிஷியலி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, மைண்டும் சிங்க் ஆகணும். இப்போ ஒரு மிதுன ராசி பையன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது. கல்யாணம் பண்ணி வாழவும் முடியாது. லவ் பண்ணவும் முடியாது. அந்த பிள்ளை எப்பேர்ப்பட்ட அழகியா இருந்தாலும் சரி. மிதுனத்துக்கு எப்பயுமே புத்திசாலித்தனம் தான் பிரதானம். எனக்கு சாதும் புத்திசாலித்தனம் தான் அப்படின்ற மாரி மிதுனம். ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபன்மா. அப்ப மிதுனம் ஒருத்தவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே அவங்க புத்திசாலியா இருந்தாதே இவங்க அட்ராக்டே ஆவாங்க. சோ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் லவ்வே பண்ணுவாங்க. ஆமா. அவங்க கூட first- பழகிட்டு இவங்க ஆமா, எப்படி எல்லாரையும் லவ் பண்ணிட முடியாது இல்லம்மா. இப்ப எத்தனையோ பிள்ளைங்கள இல்ல, பாக்குறோம். இப்ப அப்படி இல்லாம இருக்காங்க. எப்பயுமேம்மா அது வந்து சும்மா டைம் பாஸ் எல்லாம் வேற. நம்ம இப்ப உண்மையான காதல் பத்தி தானே பேசுறோம். அப்ப உண்மையான லவ் அப்படின் போது எல்லாரையும் பண்ணிட முடியாது இல்லம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. யாரையும் ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள புடிச்சிருக்கணும். புடிக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். புடிக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது இல்லைங்களா? அப்ப பார்த்தம் புடிச்சிச்சு. அது நல்லதா, கெட்டதா அதெல்லாம் தெரியல. அந்த மாரி மிதுனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பிள்ளைய பாக்குறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளை இன்டெலிஜென்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் அந்த பிள்ளைய பாப்பாங்க. இனிஷியலி ஃபர்ஸ்ட் சைட்டே அவங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாமா, ஒரு ஏதோ காலேஜ் ஃபங்ஷனுக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை வந்து மஞ்சு அந்த ஒரு ப்ரோகிராம் எல்லாம் வந்து இது பண்ணுது, அரேஞ்ச் பண்ணுது. ஒரு ஸ்பீச் குடுக்குது. அந்த ஸ்பீச்ல இந்த பையன் மயங்குவான். அந்த புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தனம் வேணும். அப்ப மிதுனத்துக்கு புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா போதுமா? அப்படின்னு ஆமா, தோணுது இல்லையா ஆமா. உங்களுக்கு? அப்படி எல்லாம் கிடையாது. சரி, 2 பேருமே புத்திசாலியா இருந்தா சண்டைல வரும். சண்டை வரும் ஒண்ணு. இன்னொன்னு 2 பேருமே புத்திசாலியா இருந்தா ரொம்ப ஈஸியா வந்து ஒருத்தவங்க விட்டு குடுத்தும் போயிடலாம் இல்லையா? அப்ப வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் போதாதுமா. ஃபர்ஸ்ட் நான் அட்ராக்ட் ஆவறதுக்கு அந்த பிள்ளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது அந்த பிள்ளை அழகா இருக்கணும். 3வது அந்த பிள்ளை நல்ல வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட். 4வது வந்து நல்ல குவாலிஃபைடா இருக்கணும். இல்லன்னா நல்ல படிக்கக்கூடிய பொண்ணா இருக்கணும். புத்திசாலினாலே ஆப்வியஸ்லி படிக்கும். ஆனா இப்பலாம் அப்படி சொல்றதுக்கு இல்ல. பிள்ளை நல்ல புத்திசாலி ஆனா மார்க் முட்டை வாங்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் பார்ப்போம்ல. நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்காது. அந்த மாரியா இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு இது எல்லாமே வேணும். எல்லாமே இருந்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். செக் லிஸ்ட் மிதுனத்துது. அத்தனையும் இருந்தா மட்டும் தான் எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கும் அப்படின்றது. இப்ப எனக்கு அந்த பிள்ளைய புடிச்சிருச்சு. நான் நேரா போய் அந்த பிள்ளை கிட்ட என்ன உனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டாங்க. மிதுனம் பொண்ணா இருந்தாலும் சரி, மிதுனம் இப்ப பையனா நேரா இருந்தாலும் சொல்ல சரி. மாட்டாங்களா? நேரா சொல்ல மாட்டாங்க. லவ் அப்புறம் எப்படி காதல சொல்லுவாங்க? நம்ம இந்த ஒரு ஜெயம் ரவி சார் வந்து ஒரு கோச்சா இருப்பாரு. அதுல ஹன்சிகா மேடம் ஒண்ணு பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஐயோ! இந்த பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கு. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சிருக்கவன். அப்படின்னு ஒரு இது சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி மிதுனம் கிரியேட் பண்ணும். ஆஹா. டைரக்ட்டா போயிட்டு லவ்வ சொல்லாது. அந்த பிள்ளைய யார இவங்க விருப்பப்படுறாங்களோ, அவங்களா வந்து இவங்க கிட்ட லவ்வ சொல்லணும். அந்த மாரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க முன்னாடி நல்ல பிள்ளை மாதிரியே ஆமா. நடந்துப்பாங்க. நேரா அவங்க முன்னாடி அப்பப்ப அவங்களோட பிரசன்ஸ காமிச்சுப்பாங்க. அப்பப்போ போய் அவங்களோட பிரசன்ஸ் காமிப்பாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதன். மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா, புதன் தான் ராசி அதிபன் அப்படின்றதால புதனுக்கே இன்பில்ட்டாவே அந்த மாரி கேரக்டர்ஸ் உண்டுமா. நான் யார் கூட சேர்றேனோ அவங்கள மாரி மாறுவேன். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பனா என் மனசுல என்ன நினைக்கிறேனோ சொல்ல மாட்டேன். அதீத புத்திசாலிகள். அப்ப நெறைய விதத்துல அட்ராக்ட் ஆவாங்க. அந்த பொண்ணே தாங்க முடியாம வந்து இந்த பையன்கிட்ட எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல வந்து இப்ப வந்து லவ் பண்ண போறாங்க அப்படின்னா, பொதுவா வேலண்டைன்ஸ் டே இவங்க தானே கிஃப்ட் வாங்கிட்டு போய் ஆமா குடுப்பாங்க. ஆமா. ஆம்பள பிள்ளைங்க தானே கிஃப்ட் வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, "உனக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி சார் ஒரு படத்துல வந்து கஜோல கூட்டிட்டு போவாங்க. கஜோல் அகர்வால்ல அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஷர்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஷர்ட் செலக்ட் பண்ணும்போது இது பாப்பாரு. டேக் Rate, பாப்பாரு. rate. ரேட் பாப்பாரு. எது கம்மியா இருக்குன்னா வேண்டாம் வேண்டாம்னுவாரு. காஸ்ட்லியா இருக்கிறத எடுத்துப்பாரு. அந்த மாரி தான் மிதுனம். ஓ, ஓகே. இது அதாவது காஸ்ட்லியா இருக்க ஆமா. எடுத்துப்பாங்க. எனக்கு ஆதாயம் அப்படின்றது யோசிப்பாங்க. அப்ப அங்க போவாங்க. உனக்கு இது வாங்கி குடுக்குறேன், அது வாங்கி குடுக்குறேன். அந்த பிள்ளை உழுந்தடிச்சுட்டு இல்ல, இல்ல நான் தான் பில்ல குடுப்பேன் அப்படின்னு அது குடுத்துட்டு வந்துரும். கிஃப்ட் இவங்க வாங்குவாங்க. பில் அது குடுத்துரும். அதுவே காசு குடுத்து அதுவே அதுக்கு கிஃப்ட் வாங்கிக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அதீத புத்திசாலித்தனம் மிதுனத்துக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. புத்திசாலியை தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு ஒரு கிஃப்ட் வாங்குறதுல கூட ரேட் அதிகமா இருக்கிறது தான் அவங்க வாங்கிப்பாங்க. சில நேரம் அந்த பெண்ணே வந்து பில் பே பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்கள் அதிகமா பிரேக்கப்ல முடியுறது அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரர்கள் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு பிரேக்கப்ல முடியுது? இவங்க நெறைய வந்து பாத்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்கம்மா. விருச்சிகம் பொண்ண லவ் பண்ணுவாங்க.
மகரம் பொண்ணை லவ் பண்ணுவாங்க, பொண்ணு அந்த விருச்சிகம் பையன் மகரம் பையன் லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேக்ஸிமம் ஒத்து வர்றது இல்ல. அதாவது மிதுனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் ஒத்து வரல. அப்பனா என்ன, மிதுனம் ரொம்ப நல்லவங்க, விருச்சிகம் மகரம் கெட்டவங்களா? அப்படி கிடையாது. ஒரு உரக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். எல்லாமே இன்டெலிஜென்ஸ். அப்ப விருச்சிகம் அப்படின்னா ஆளுமை ஜாஸ்தி, மகரம் அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் அந்த ஒரு மைண்ட் செட் ஜாஸ்தி, அந்த மனிதாபிமானம் ஜாஸ்தி. அப்ப பெருசா ஒத்து வர்றது இல்ல. ஆனா அதையும் மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பட் பெரும்பாலும் இவங்க அந்த மாதிரி பண்றதுனால ஒத்து வராம போகுது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கம்மா. அதாவது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பொதுவா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா மிதுனம் அப்படிலாம் கிடையாது. நீ குட்டப்பாவோட போட்டுக்கிறியா போட்டுக்கோ, நீ வந்து மினி ஸ்கர்ட் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, ஜீன் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, என்ன என்ன போட்டுக்கோ, அழகா இரு, அட்ராக்டிவா இரு, காலத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கோ. நீ உன்னை புதுசு புதுசா எனக்கு வந்து பாத்தியானா காமி, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். உண்மையாவே ரொம்ப சாலிடா நல்லா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்றாங்க அப்படின் போது கடைசி வரைக்கும் இன்னொரு பொண்ணை போய் யோசிக்கிறத விட எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னோட ஃபியான்ஸவே இருக்கட்டும், என்னோட லவ்வரே இருக்கட்டும், அப்படிப்பட்ட மைண்ட் செட். நீ வந்து முழுக்க போத்திட்டு இருக்கணும், சுடிதார் ஷால் இப்படி போட்டுக்கணும், அந்த மைண்ட் செட்ல கிடையாது. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரிய பிளஸ். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு போகணும், என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க? நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அது கொடுக்கறதே காஸ்ட்லியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் காதலர் தினத்துக்கு அவங்களுக்குன்னு ஒரு கலர் இருக்கும்ல, இந்த கலர் போட்டு போனா அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னா என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் சொல்லணும்? பொதுவாவே மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன், கிரீன் ஆல் டைப் ஆஃப் கிரீன். ஆம்பளை பசங்க கிரீன் போட முடியாது, பொம்பளை பிள்ளைங்கன்னா கிரீன் போட்டுக்கலாம் இல்லைங்களா? கிரீனு, அதுக்கப்புறம் கிரே, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். ஸோ அவங்க போட்டு போகலாம். சார் ரோஸ் என்ன கலர் மேம் கொடுக்கணும்? நியாயமா இப்ப எல்லாருமே அந்த வேலண்டைன்ஸ் டேன்னா ரெட் தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்னா ரெட், ரிஷபம் அப்படின்னா ஒயிட் இல்லைன்னா பிங்க் கலரு, மிதுனம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்லயே வந்து இந்த ப்ளூ ஷேட் எல்லாம் கொடுத்த மாதிரி எல்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே பல கலர்ல இது பண்றாங்கல்லம்மா ஸ்ப்ரேஸ். அப்ப அந்த லைட் கிரீனு, லைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கொடுத்த ரோஸ், அது கொடுத்தா ரொம்ப வந்து அட்ராக்டிவா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே. மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் அதிகமா கிஃப்ட்ஸ் கொடுத்து கவர்வாங்களா இல்ல ஆண்கள் அதிகமா கொடுப்பாங்களா? பொதுவா மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க தான் நிறைய கொடுப்பானுங்க கேர்ள்ஸை விட. கேர்ள்ஸ் சொல்லவே சொல்லாதேம்மா, அதுவா வந்து சொல்லாது, அவனா உழுந்தடிச்சு சொல்லணும். பையனா இருந்தாலே ஒரு தூது அப்படின்றது தெரியாம அனுப்புவாங்க, மறைமுகமா அவங்களே வந்து சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்ப கேர்ள்ஸ் மேக்சிமம் போய் சொல்றது இல்ல, பாய்ஸ்னா போய் சொல்லிடுவாங்க. ஓகே. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுக்கல, சர்ப்ரைஸ் யார் பண்ணுவா? இல்ல எதிர்பார்ப்பாங்களா? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிதுனம் எதிர்பார்க்க? கண்டிப்பா மிதுனம் எதிர்பார்க்குமா. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணுது, 5 வருஷமா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பாவாடை தாவணி கட்டிச்சு, இப்பயும் பாவாடை தாவணி கட்டினா அந்த பையனுக்கு பிடிக்காது. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஏன்னாம்மா உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் புதனோட ஆதிக்கம் இருக்கும். இந்த உலகத்துல இப்ப நீங்க இந்த டிஜிட்டல் மீடியால இருக்கீங்க, புதன் தான் டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானட் அப்படின்னு சொல்லலாம். ராகு புதன் தான். அப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மைண்ட் செட் வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு சாலிடா இருக்கும். சுய ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா கூட உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் உண்டுமா. அப்ப ரொம்ப மாடர்னா இருக்கணும், ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கணும். நீ முதல்ல மாடர்னா இருந்தே நீ ரொம்ப கல்ச்சர்டா மாறினா பிடிக்கும். யூ ஷுட் பி கீப் ஆன் சேஞ்சிங் யோர் லுக். ஓகே. திருமணம் காதல்ல முடியுமா இல்ல? மேக்சிமம் காதலிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி விருச்சிகம் மகரமா இருந்தா அது பிரேக்கப் நோக்கி போகுது. பிரேக்கப் நோக்கி போனாலும் கொஞ்ச நாள் அதுல கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்குவாங்க. நீ வேலைக்கு போறியா, வேலைக்கு போ, நீ வந்து உன்னோட சுதந்திரத்தை நான் எக்காரணத்தை கொண்டு பறிக்க மாட்டேன். இதுதான் மிதுனத்தனோட மைண்ட் செட். லவ் பண்ணும் போதும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி. மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, யாரை லவ் பண்ணுவாங்க, யாரை லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த ராசிகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி.